ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக நம்ம கட் பண்ணாலும் சிலது நமக்கு ஏற்ற இறக்கம் இருக்குது. அந்த மாதிரி ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அளவு ப்ளவுஸ் ஷோல்டரும் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க ஷோல்டரும் ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பாருங்கள், எனக்கு இந்த அளவு எக்ஸஸாக இருக்குது, அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஷோல்டர்லேருந்து இந்த பேக் பார்ட் அந்த ஷோல்டர் வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்லேருந்து ஷோல்டர்லேருந்து ஃப்ரண்ட்டில் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டு அளவு ப்ளவுஸும் நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸும் கீழே ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எவ்வளவு நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஐப்பட்டியை கொஞ்சமாக தள்ளி வச்சுட்டு உப்பட்டியை உள் பக்கமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி கரெக்டாக ரெண்டையும் ஒரே அளவாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு ஒரே அளவாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம மார்க் பண்ண பாருங்கள், அதை இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம பேக் பார்ட்டு பார்க்கலாம். நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம எப்படி நம்ம ஃபோல்டு பண்ணோமோ அதே மாதிரி நம்ம பேக் பார்ட்டையும் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஆம்கோல் ஷோல்டர்லாம் ஒரே அளவாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த பேக்கில் கீழேருந்து மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு எவ்வளோ நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கோ ஒரு 1/2 இன்ச்சு அல்லது 1/4 இன்ச்சு நம்ம எவ்வளோ தையலை நம்ம பிடிப்போமோ அந்த அளவு விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர்